ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சங்கவி சமையல். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான சிக்கன் ரெசிபிலே வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே ஆல் டைம் ஃபேவரட்டா இருக்கும். நம்ம ஹோட்டல்ஸ்க்கு எல்லாம் போனோம்னா வந்து சைட் டிஷ்ஷா வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்டரே வந்து அதுதான் ஆர்டர் பண்ணுவோம். சிக்கன் ஐட்டம்ல தான் சிக்கன் மஞ்சூரியன் தான் செய்ய போறோம். நான் வந்து சிக்கன் வாங்கினேன், குழம்பு வச்சது மிச்சம். நான் அந்த மாதிரி போன்லெஸ்ஸா வந்து கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கரெக்டா 200 கிராம் தான் வரும். அதனால வந்து கியூபா நான் இந்த மாதிரி குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கிறேன். போன்லெஸ் தான். பாத்தீங்கன்னா மஞ்சூரியன் ரெசிபி தான் வந்து உங்களுக்கு நான் சொல்லி காட்ட போறேன். வாங்க நம்ம இப்போ வந்து மஞ்சூரியன் செய்ய ஆரம்பிச்சிடலாம். சிக்கன் மஞ்சூரியன் வந்து குழந்தைங்களுக்கு தான் ரொம்ப பிடிக்கும். இப்போ வாங்க நம்ம செய்யலாம். அதுக்கு தேவையானது இங்க வந்து பாத்தீங்கன்னா எடுத்து வச்சிருக்கிறேன். இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா குடமிளகா கேப்சிகம் வந்து ஒரு மீடியமான சைஸ்ல சின்னதா இருந்தது, அதை கட் பண்ணியிருக்கேன். வெங்காயம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரிதான் நீங்க கட் பண்ணணும். இந்த மாதிரி வந்து கொஞ்சம் பெருசு பெருசா கட் பண்ணணும். அது மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு வந்து என்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா வந்து வெங்காயத்தாள் இல்லை, இந்த ஸ்ப்ரிங் ஆனியன் வந்து இல்லை. அதுக்கு பதிலா கொத்தமல்லியோட தண்டு மட்டும் நான் எடுத்திருக்கிறேன். அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 பூண்டு வந்து இந்த மாதிரி வந்து சாப் பண்ணி வச்சிருக்கேன். ரொம்ப ஃபைனா வந்து சாப் பண்ணிருக்கேன். இது வந்து டாஃபிங்காக நான் வந்து மேல போடலாம், விருப்பப்பட்ட போடலாம், இல்லைன்னா விட்டுறலாம். வெள்ளை எள்ளு அது ரோஸ்ட் பண்ணி வச்சிருக்கிறேன். அதுக்கு அடுத்து நம்ம இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப நம்ம வந்து மிக்சிங் வந்து பண்ணிடலாம் எப்படின்ட்டு. இப்போ நான் வந்து 200 கிராம் சிக்கன் வந்து எடுத்து வச்சிருக்கேன். இந்த பவுல்ல சேர்த்துக்கேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா காஷ்மீரி மிளகாத்தூள் கொஞ்சமா கலருக்காக, அதே மாதிரி வெறும் மிளகாத்தூள் சில்லி பவுடர் கொஞ்சமா, கொஞ்சமா மஞ்சத்தூள், எல்லாமே வந்து கால் டேபிள் ஸ்பூன் தான் எடுத்து வச்சிருக்கேன். இது வந்து பெப்பர் 1/4 டேபிள் ஸ்பூன், அப்புறம் தேவைக்கு உப்பு, அப்புறம் கொஞ்சமா வந்து இஞ்சி பூண்டு விழுது, அப்புறம் 1 ஸ்பூன் மைதா, 4 ஸ்பூன் வந்து கார்ன்ஃபிளவர் எடுத்திருக்கிறேன். நல்லா வந்து பைண்டிங்கா இருக்கணும் அப்படின்றதுக்காக மாவு வந்து இவ்வளவு எடுத்திருக்கிறேன். இப்ப இது எல்லாமே அதுலயே நம்ம சேர்த்துக்க வேண்டியதான். நான் மொத்தமா அப்படியே எடுத்து வச்சுட்டேன், பவுல் எல்லாம் எடுத்து வைக்கல. இப்ப அப்படியே சேர்த்துடலாம். இப்ப எல்லாத்தையும் வந்து நம்ம சேர்த்துட்டோம். இப்ப மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்ப அதுக்கு இடையில வந்து நம்ம இந்த பக்கம் வந்து நான் தேவையான அளவுக்கு கடாயில வந்து எண்ணெய் சேர்த்துட்டேன், வறுக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு. இப்ப அதை அப்படியே வந்து நான் சிம்ல வச்சு விட்டுறேன், அது ஹீட் ஆகட்டும். ஏன்னா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி உடனே போடுறதுதான். நான் வந்து இன்னைக்கு வந்து அப்படியே ஊற வைக்கல, நான் குயிக்கா அப்படியே செய்யலான்றது. நீங்க வந்து அதுக்கப்புறமா செய்ய போறீங்கன்னா ஒரு 10 நிமிஷம், ஒரு 1/4 மணி நேரத்துக்கு முன்னாடி கூட நீங்க மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இங்க வந்து ஒரு முட்டை எடுத்திருக்கேன். இங்க வந்து பாத்தீங்கன்னா எல்லோ சேர்க்காத, இந்த ஒயிட் மட்டும் கொஞ்சமா சேர்த்துக்கோங்க. அவ்வளவுதான். ஏன்னா அது வந்து மாவு வந்து நல்லா கோட்டிங் கொடுக்கும். இப்ப வந்து கொஞ்சமா தண்ணி தெளிச்சுக்கலாம். ஸ்பூன் வேண்டாம், நம்ம கையில வந்து மிக்ஸ் பண்ணிடலாம். முட்டை விருப்பப்பட்ட சேர்க்கலாம். ஆனா வந்து ஒரிஜினலா நம்ம வந்து இந்த சைனீஸ் ஐட்டம் எல்லாம் சாப்பிடும் போது வந்து பாத்தீங்கன்னா அதுல வினிகர், சோயா சாஸ், அப்புறம் எல்லாமே இந்த மாதிரிலாம் வந்து சேர்த்துதான் செய்வாங்க. நம்ம அதே மாதிரி டேஸ்ட் பண்ணி பார்க்கணும்னா நீங்க அதெல்லாம் வேண்டாம்னா நீங்க தான் வந்து ஆல்டர்னேட் பண்ணி செஞ்சுக்கணும். இப்ப என்கிட்ட இதுல இல்லாதது வினிகர் நான் சேர்க்கல. என்கிட்ட வினிகர் இருக்கு, ஆனா எங்களுக்கு வினிகரோட அது இது வேண்டாம் அப்படின்றதுனால நான் சேர்க்கல. ஆனா ஒரிஜினலான மஞ்சூரியனுக்கு வினிகர் வந்து 1 டேபிள் ஸ்பூன் வந்து சேர்ப்பாங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை நீங்க ஊற வைக்கிறதா இருந்தா அப்படியே வந்து ஃப்ரிட்ஜ்ல கூட ஒரு 1/4 மணி நேரம் வச்சுட்டு அவ்வளவுதான், எடுத்து பொரிச்சுக்க வேண்டியதுதான். கொஞ்சமா தண்ணி தெளிச்சுக்கிறேன். இப்ப ஹை ஃபிளேம்ல வச்சிடலாம், ஆயில் காயட்டும். இந்த காரத்துக்கு தேவையானது இந்த பெப்பர், இந்த மிளகாத்தூள் மட்டும்தான். அதுக்கப்புறமா வந்து நம்ம வந்து இதுல வந்து சோயா சாஸ், அதுக்கப்புறமா வந்து டொமேட்டோ சாஸ் எல்லாம் சேர்ப்போம் இல்லையா, அதனால வந்து அது ஸ்வீட்னஸா தான் இருக்கும். இந்த ஸ்பைசஸும் அதுவும் அந்த ஸ்வீட்னஸும் சேர்ந்து சூப்பரா இருக்கும். இப்போ எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிருச்சு. இந்த மாவு விட்டு பார்த்தேன், நல்லா காஞ்சிருக்கு. இப்போ வாங்க போட்டுக்கலாம். இப்ப திருப்பி இந்த மாதிரி வந்து கலர் விட்டுலாம். இப்போ ஒண்ணு போட்டுடலாம். கடையிலேயே வாங்கும் போதே போன்லெஸ்ஸா குட்டி குட்டியா போட சொல்லுங்க, இல்ல பெருசா போட்டுருந்தாங்கன்னா நீங்க கட் பண்ணிக்கணும். இது பெருசு பெருசா இருக்க கூடாது, கொஞ்சம் சின்ன சின்னதா குட்டி குட்டி கியூபா இருக்கணும் இந்த மாதிரி. நீங்க என்ன மாதிரி கடாய் வச்சிருக்கீங்களோ அந்த மாதிரி மொத்தமா போட முடிஞ்சாலும் போடுங்க, இல்லைன்னா 2 பேட்சா போட்டுக்கோங்க.
இப்போ நான் வந்து மொதல் பேட்ச் போட்டேன். இப்போ இது எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம இதை வந்து அடுத்த பேட்சா போட்டுக்கலாம். உடனே வந்து கிளறி விட்டுறாதீங்க, அது கொஞ்சம் அப்படியே செட் ஆகட்டும். ஏன்னா நம்ம மாவோட போட்டுறதுனால வந்து உடனே எடுத்தோம்னா அது பிரிஞ்சிடும். அதனால அது கொஞ்சம் அப்படியே பாயில் ஆகுற மாதிரி தெரியும், அதுக்கப்புறமா திருப்பி வச்சுக்கலாம். இப்ப நம்ம திருப்பி விட்டுறலாம். ஏன்னா போன்லெஸ்ஸா இருக்கிறதுனால வந்து பாத்தீங்கன்னா சீக்கிரமாவே குக் ஆயிடும், ரொம்ப டைம் எல்லாம் எடுக்காது. நம்ம இந்த மாவு கோட்டிங்கோட நல்லா போட்டு ஒரு அளவுக்கு ரொம்ப ப்ரௌனிஷா எடுக்க வேண்டாம். அவ்வளவுதான், இந்த மாதிரி வந்துச்சுங்களா? இன்னும் ஒரு நிமிஷம் கழிச்சு நம்ம இதை எடுத்துடலாம். இப்ப இந்த அளவுக்கு வந்தா போதும். இப்ப நம்ம எடுத்துடலாம். முட்டை சேர்த்து இருக்கிறதுனால இந்த மாதிரி சலசலான்னு சத்தம் வரும், அதனால நீங்க வந்து பயந்துக்க வேண்டாம். முட்டை சேர்க்கும் போது எப்பவுமே வந்து இந்த மாதிரி சலசலான்னு ஒரு சத்தம் வரும். இந்த மாதிரி நம்ம வந்து எடுத்துட்டோம். இப்ப அடுத்த பேட்சும் நான் வந்து இந்த ஆயில போட்டுறேன். இதையும் போட்டு எடுத்துடலாம். இப்ப இதையும் எடுத்து இதே மாதிரியே போட்டு எடுத்துடலாம். இப்ப நம்ம ரெண்டாவது பேட்ச் போட்டிருந்தோம், இப்ப அதுவும் ரெடி ஆயிடுச்சு. இப்ப இதையும் எடுத்துடலாம். இந்த அளவுக்கு பாயில் ஆனா போதும். ஏன்னா நம்ம திருப்பியும் வந்து நம்ம அந்த மசாலா கூட சேர்க்கும் போது அது குக் ஆயிடும். நம்ம முட்டை சேர்க்கறதுனால வந்து சாஃப்டா தான் இருக்கும் சிக்கன் வந்து. எக்ஸ்ட்ரா கலர் பவுடர் அந்த மாதிரிலாம் சேர்க்காதீங்க, கடையில வந்து அந்த மாதிரி தான் சேர்ப்பாங்க. நீங்க வந்து அதுக்கு பதிலா காஷ்மீரி மிளகாய் தூள் மட்டும் சேர்த்துக்கோங்க. இந்த ஆயிலே பாருங்க, நான் இப்ப வந்து ஃப்ரை பண்ணி எடுத்திருக்கிற ஆயில் வந்து பாருங்க கிளியரா இருக்கும். ரீஃபண்ட் ஆயில் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது பாருங்க கிளியரா இருக்கும். கடையில வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து ஃபுட் கலர் வந்து சேர்ப்பாங்க. ஏன்னா மஞ்சூரியன் வந்து நல்லா அட்ராக்ஷனா இருக்கணும் அப்படின்றதுனால வந்து ஃபுட் கலர் வந்து சேர்ப்பாங்க. நம்ம அதெல்லாம் வீட்டுல செய்யறதுனால அது மாதிரி கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு ஹெல்த்தியாவே வந்து நம்ம அதை எப்படின்னா அதை நம்ம மாத்திக்கலாம். இப்ப நான் இந்த கடாயில தான் செய்ய போறேன், வச்சிருக்கேன். இப்ப நம்ம பொரிச்ச எண்ணெயிலேயே வந்து கொஞ்சமா எண்ணெயை எடுத்துக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கோங்க, போதும் அதுவே. இப்போ இது ஏற்கனவே வந்து ஹீட்டான ஆயில்ன்றதுனால வந்து அது ஹீட்டா தான் இருக்கும். இப்போ வந்து இந்த ஆனியன் சேர்த்துடலாம். அது கூடவே இந்த சாப் பண்ணி வச்சிருக்க பூண்டு. இது ரொம்ப நேரம்லாம் வதக்கணும்னு அவசியம் கிடையாது, சும்மா அப்படி லைட்டா சாட்டே பண்ணுங்க. ரொம்ப வதக்கிட்டா டேஸ்ட் இருக்காது. லைட்டா இந்த மாதிரி வந்து சாட்டே பண்ணுங்க. ஆயில வச்சுக்கலாம். அந்த வெங்காயத்தோட ராஸ்மல் மட்டும் லைட்டா போனாலே போதும். அந்த ரொம்ப வந்து ப்ரௌனிஷா வந்து வதங்கக்கூடாது இதுல. அவ்வளவுதான், இந்த அளவு போதும். இந்த மாதிரி கண்ணாடி பதமாவே இருக்கணும், அதே நேரம் அந்த பச்சை ஸ்மெல்லும் வரக்கூடாது. இப்ப வந்து கேப்சிகம் போட்டுக்கலாம், குடைமிளகாய். இப்ப இதையும் வந்து இந்த மாதிரி கலந்து விட்டுறலாம். அதே மாதிரிதான் இந்த குடைமிளகாயும் வந்து நல்லா சாஃப்டா இருந்துச்சுன்னா நமக்கு டேஸ்ட் இருக்காது. இப்ப நம்ம அந்த சிக்கன்லயே வந்து ஆல்ரெடி வந்து உப்பு சேர்த்திருக்கோம். இப்ப இந்த மசாலாவுக்காக மட்டுமே வந்து கொஞ்சமா சால்ட் மட்டும் சேர்த்துக்கலாம். இந்த கேப்சிகம் இந்த ஆனியனுக்காக மட்டும் கொஞ்சமா சால்ட். அடுத்தது இதுல நம்ம சேர்க்க போற பொருள் வந்து பாத்தீங்கன்னா, இது வந்து குயிக்காவே செஞ்சிடலாம். அது பொரிக்கிறது மட்டும்தான் டைம், அதுக்கப்புறமா இது குயிக்கா செஞ்சிடலாம். இப்போ வந்து சோயா சாஸ் வந்து நான் இந்த மாதிரி பேக்கிங் வாங்கி வச்சிருக்கேன். நான் பாட்டில் தான் வாங்கி வச்சிருந்தேன், அது எக்ஸ்பைரி ஆயிடுச்சு. அதனால நம்ம வந்து சின்னதாவே பேக்கா வாங்கிக்கலான்னு. நீங்களும் வந்து அது மாதிரி அதிகமா வாங்கி வேஸ்ட் பண்ணாதீங்க, தேவைன்னா கொஞ்சமா வாங்கிக்கோங்க. இப்போ வந்து நான் இந்த மாதிரி சோயா சாஸ் வந்து 1 ஸ்பூன் வந்து ஊத்துறேன். 1 ஸ்பூன் போதும் இருக்கு, அவ்வளவுதான். 1 ஸ்பூன் போட்டா போதும், அதிகமா போட தேவையில்லை நம்ம. அடுத்ததான் நம்ம சேர்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா டொமேட்டோ சாஸ். அதே மாதிரி டொமேட்டோ சாஸ் வந்து ஒரு 1½ ஸ்பூன்.
ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தா மட்டும் போதும். இப்போ இது வந்து இப்படியே மிக்ஸ் பண்ணிடணும். இப்போ இதுல வந்து கொஞ்சமா தண்ணி, அதிகமா சேர்க்காதீங்க, கொஞ்சமா இருந்தா போதும். அப்படியே ஒரு நிமிஷம் வந்து அந்த சோயா சாஸ் ஊத்துனது அந்த டொமேட்டோ சாஸோடைய ரா ஸ்மெல் வந்து போகணும். அது நல்லா வந்து கொதிக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம சிக்கன் சேர்க்க போறோம். இப்போ ஒரு நிமிஷம் அப்படியே வந்து கொதிக்கட்டும். இப்போ இந்த அளவுக்கு வந்தா போதும். இப்போ வந்து நம்ம பொரிச்சு வச்சிருக்க சிக்கனை வந்து இதுல சேர்த்துடலாம். அவ்வளவுதான். இது இந்த இதோட பைண்டிங் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிடுங்க. இதே ஹோட்டல்ல பாத்தீங்கன்னா அப்படியே ரெட் கலர்ல இருக்கும். அது எல்லாமே வந்து ஃபுட் கலர் தான். அதுக்காகலாம் ஆசைப்படாதீங்க. அதுமாதிரி குக்கிங் சேனல்ல என்ன பண்றீங்கன்னா கலர்ஃபுல்லா செய்யும் போதுதான் அது நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்றீங்க. அது நீங்க அப்படி ஃபீல் பண்றதுனாலதான் வந்து நம்மள வந்து இன்னுமே வந்து ஃபுட்டால சாகடிக்கிறாங்க. சின்ன குழந்தைங்களுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பிரி ஆன அந்த ஃபுட் கலர்ஸ், அதுக்கப்புறமா வந்து அஜினோமோட்டோ அதெல்லாம் சேர்த்து வந்து நிறைய பேர் வந்து இறந்து போயிடுறாங்க. நீங்க அதுக்கெல்லாம் வந்து அடிக்ட் ஆகாதீங்க. அந்த கலர்ஃபுல்லா இருக்கிறதுக்கெல்லாம் அடிக்ட் ஆகுறதுனாலதான், அந்த மாதிரி கவர்ந்து நம்ம சாப்பிட்றதுனாலதான் வந்து ஹெல்த் கெட்டு போயிடுது. நம்ம இது மாதிரி எப்பயாவது ஒரு டைம் செய்யலாம். இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஊர் ஐட்டம் கிடையாது, சைனீஸ் ஐட்டம் தான். எப்பயாவது வந்து நம்ம ஹோட்டல்ல போய் சாப்பிட்றது வீட்டுல வந்து குக் பண்ணி சாப்பிட்றதுனால தப்பு கிடையாது. அதனால கலர் எல்லாம் எதிர்பார்க்காதீங்க. நம்ம மைண்ட் செட்ல இருந்து அதை வந்து ஃபர்ஸ்ட் டெலிட் பண்ணிடுங்க. இந்த கலர்ஃபுல்லா ரெட்டா இருக்கும் போது தான் நல்லா இருக்கும்னா ஃபீல் பண்ணாதீங்க. நம்மளா வந்து செய்யறதுதான் சமையல். அது வந்து எக்ஸ்டர்னலா நம்ம போட்டு செய்யறது வந்து பாத்தீங்கன்னா உடம்புக்கு நல்லது கிடையாது. அதனால இது அவ்வளவுதான், ரெடி ஆயிடுச்சு. ஏன்னா இது வந்து கொஞ்சம் வந்து இந்த மாய்ஸ்சரா இருக்கும் போது சாப்பிடும்போது செம்மையா இருக்கும். ரொம்ப ட்ரை பண்ணிட்டோம்னா அது கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா? அதனால இந்த ஸ்டேஜே நம்மளுக்கு போதும். அவ்வளவுதான், நம்மளுடைய சூப்பரா சிக்கன் மஞ்சூரியன் வந்து ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதே பிளேட்லயே வந்து சர்வ் பண்ணி காட்டுறேன். இந்த பிளேட்ல வந்து சர்வ் பண்ணிக்கலாம். கிட்ட காட்டுவா, நான் இதே பிளேட்லயே சர்வ் பண்ணிக்கிறேன். சூப்பரா இருக்கும். இதே மாதிரி செஞ்சு கொடுங்க. நம்ம ஹோட்டல்லாம் போகணும்னு அவசியமே இல்லை. வீட்லயே மஞ்சூரியன் ரெடி ஆயிடுச்சு. அவ்வளவுதான். நம்ம சூப்பரான மஞ்சூரியன் வந்து ரெடி பண்ணிட்டோம். இதே மாதிரியே நீங்களும் வந்து செஞ்சு பாருங்க, செம சூப்பரா இருக்கும். இதுக்கு மேல வந்து நம்ம வந்து டாப்பிங்க்கு வந்து வெள்ளை எள்ளு இந்த மாதிரி எடுத்து வச்சிருக்கிறேன். கடையில எல்லாம் வந்து அந்த மாதிரி போடுவாங்க. இது மாதிரி வேணும்னா நீங்க போட்டுக்கலாம், வேணாம்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. அவ்வளவுதான், நம்ம சூப்பரான அட்டகாசமான மஞ்சூரியன் வந்து ரெடி பண்ணியாச்சு. நான் சொன்ன மெத்தட்லயே செஞ்சு பாருங்க. நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம்ங்க. இந்த கேப்சிகமோனோட இப்படி சாப்பிடுவோம். சூப்பரா இருக்கு. மிஸ் பண்ணாம ட்ரை பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் கொடுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.